என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தொடர்ந்து ஐயாவுடைய விதிகள் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஐயா என்ன சொன்னார்னா, ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஜோதிட உலகத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்களை புதுசா பேச ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு கான்செப்ட் தான் ஜோதிடத்துல ஏற்கனவே இருந்த முக்கியமான கான்செப்ட். ஆனா யாரும் அதை பேசல. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம், லக்னாதிபதி வலிமையா இருக்கணும், லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கணும் அப்படின்ற விதியை அவருதான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். அதுல இருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, லக்னாதிபதி முதல்ல பார்க்கணும், ஒரு ஜாதகத்துல முதல்ல எதை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். அதுல எல்லாரும் லக்னாதிபதி முதல்ல பார்க்கணும், லக்னாதிபதி வலுவு தேவை, நாம தான் எல்லாத்தையும் தீதும் நன்றும் பெருதரவாரான்ற அமைப்புல நம்ம கிட்ட தான் எல்லாமே நடக்குது. அதனால நாம எவ்வளவு பலமா இருக்கிறோமா இல்லையா, நம்முடைய லக்னம் எப்படி சுபத்துவமா இருக்காலே பலமா இருக்காலையா, நம்மளுடைய லக்னாதிபதி இப்படி பலமா இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும்னா லக்னாதிபதியை வலியுறுத்தி அவர் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜோதிட உலகத்துல எல்லாரும் லக்னாதிபதி பெருசா பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதை யாரு வந்ததுக்கு அப்புறம் அதை பேச ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் நட்சத்திரத்தையும் 10 பொருத்தத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய வருகைக்கு அப்புறம் தான் இந்த லக்னாதிபதி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுலயே ஒரு டெக்னிக்கலா என்ன பண்ணாரு, சரிங்க இப்போ ஒரு லக்னம் கன்னி லக்னம், புதன் இங்க இருக்கிறாரு, சுக்கிரனோட இங்க சேர்ந்துருக்கிறாரு, நல்ல அமைப்பு அட்டகாசமா இருக்குது. லக்னத்திலே புதன் திக்பலமா இருக்கிறாரு, சுக்கரோட சேர்ந்து இருக்கிறாரு, நல்ல அமைப்பு, ரைட்டு. இப்ப லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு. லக்னம்னா என்னங்க, இப்போ ஒரு லக்னம்னா நம்ம சிந்தனை, லக்னாதிபதி யாருங்க, லக்னாதிபதி இங்க இருக்கிறான்னு வச்சுங்க, இது நம்மளுடைய செயல். லக்னம் சிந்தனை, லக்னாதிபதி செயல், அவ்வளவுதான். இப்ப இங்க சிந்தனையும் நல்லா இருக்குது, செயலும் நல்லா இருக்குது, இவ்வளவுதான் பாயிண்ட். இதுல இப்ப லக்னமும் லக்னாதிபதி நல்லா இருக்கு. இப்ப இதே இந்த இடத்துல குரு இங்க எடுத்துருங்க, ஒரு சுபரோட லக்னத்துல பிறந்து சுப சிந்தனையோட வாழ்றதுக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, சனி வந்துட்டாரு, செவ்வாய் வந்துட்டாரு, ராகு வந்துட்டாரு, அமாசந்திரன் சேர்ந்துட்டாரு. ஒரு சுபரோட லக்னத்துல பிறந்து ஒரு சுபராவே வாழ்ந்து அதுக்குதான் அவங்க பெறப்படுத்தாங்க. ஆனா அந்த லக்னம் கெட்டு போச்சு. ஓகேங்களா? சனி இருந்துட்டார், செவ்வாய் இருந்துட்டார், ராகு இருந்துட்டார், அமாவாசை கிட்டத்தில் இருக்கிற சந்திரன் சேர்ந்துட்டாரு, லக்னம் கெட்டு போச்சு. இப்ப இவனுடைய சிந்தனைகள் சரியில்லை. இதுதாங்க பாவத்துவம்னு சொன்னாரு. இங்க லக்னம் வலுவு இல்ல, லக்னம் கெட்டு போச்சு. இப்ப லக்னாதிபதி வலுவு, இதுதான் பார்க்கணும். இது அழகா யாரு சொல்லி கொடுத்தது? ஓகேங்களா? சரி, இது ஒரு ஆங்கிள். வேற என்னங்க லக்னாதிபதிக்கு அவர் மைனிட்டா வேற என்னங்க சொன்னாரு? சரிங்க, ஒரு மகர லக்னம் சனி லக்னத்துல இருக்கிறதா, இருக்கக்கூடாதுங்க, தப்புங்க. லக்னாதிபதி வலுவாதாங்க. ஆமா, லக்னாதிபதி வலுவாது நல்லது. எதுக்கு நல்லது? நம்முடைய உடல் வலிமையா இருக்கும், நமக்கு நோய் வராது, நம்ம ஆரோக்கியமா இருப்போம், அதுக்குதான் நல்லது. ஆனா டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங் இல்ல, நமக்கு உடல் பலமா இருக்குது, ஆனா அறிவு அதிகமா இல்ல, விவேகம் இல்ல. வேகம் மட்டும் தான் இருக்குது, விவேகம் இல்லைன்ற அமைப்புல. இதேதான் விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் இங்க இருக்கட்டும். நம்ம பிசிக்கலா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், ஆனா மென்டலி நம்ம வீக், டெக்னிக்கல் குறைவா இருக்குது. இது எப்படிதான் சரி பண்றது? இதை தாங்க குரு பார்க்கணும்னு சொன்னது. 5ஆம் பாதியா குரு பார்க்குது. இப்ப சுபத்துவம் அடைஞ்சிட்டாரு. இப்போ உடலும் வலிமையா இருக்குது, சிந்தனையும் வலிமையா இருக்குது, இவர் ஜெயிப்பாரு. இது குருவை தூக்கி இங்க போடுங்க. இப்போ உடம்பும் நல்லா மிலிட்டரி மாதிரி, போலீஸ் மாதிரி 6 பேக்ஸோடு இருக்குது, அறிவும் இருக்குது, புத்தி கூர்மையான மனுஷாவும் வருவான். இதுதாங்க ரெண்டும் சேர்றது. இப்போ ஒரு சுக்கரோட லக்னம் நார்மலா ஒரு சுக்கரன் இங்க இருக்கிறாரு, லக்னம் சுபத்தன்மையை தான் இருக்கு. இதுதான் வித்தியாசம். இதுக்குள்ள அப்ப லக்னாதிபதி லக்னத்துல பலமா தான் நல்லதா இல்லைங்க, தப்புன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. விதிகள் விதி விலக்குகள், அப்ப இதெல்லாம் தப்பு, இது கூட குரு சேர்ந்தா நல்லது. இதுக்குள்ள மைனிட்டா, இந்த அளவுக்கு மைனிட்டா ஜோதிடத்தை யார் பார்த்தாங்க, யார் சொன்னாங்க? நட்சத்திர பயிரை மூல நட்சத்திரம் மாமனாரி வந்துடுவாங்க தான் சொல்லி இருந்தீங்க. இப்ப விமர்சனம் பண்றதுக்கு மட்டும் அதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு ஜோதிடத்தை ஏன் அப்சர்வ் பண்ணல? ஏன் ஜோதிடத்தை வளர்ச்சி அடைக்கல? அந்த அளவுக்கு ஏன் நீங்க முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியல உங்களால? நீங்க இந்த மாதிரி எங்க அப்சர்வ் பண்ணீங்க? குறை சொல்றதுக்கு கூட்டமா மட்டும் வரீங்க. இதை சொல்ல வேண்டியது தானே, அவர் தானே சொன்னாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொருத்துக்கும் டெக்னிக்கல் பாயிண்ட் யார் சொன்னது? அவர் தான் சொன்னாரு. இப்ப லக்னத்திலேயே குரு எங்க இருக்கிறாரு, நல்ல அமைப்பு, நல்ல மனுஷன், நம்பிக்கையான மனுஷன், நல்லவன், ரொம்ப இழிச்சுவான், ஏமாளி, அழகா சொன்னாரு. திக்பலமா இருக்கிறாரு, ஆட்சியா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. லக்னாதிபதி வலுவாரு. இப்ப இவங்க 6 பேக்ஸா இருக்குது, லக்னாதிபதி பலமா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப 10 பேர் சண்டை போடுவாங்கன்னா போட மாட்டாரு. இவரு நல்லவன், சண்டையெல்லாம் தெரியாது இவருக்கு.
இந்த லக்னத்துக்காரருக்கு லக்னத்தை செவ்வாய் 10 பேர் சண்டை போடுவாரு, நல்லா ஃபிட்னஸா இருப்பாங்க. இவர் ஃபிட்னஸா இருப்பாரு, ஆனா சண்டை போட மாட்டாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு மாறும். ஏன்னா சுபரோட வீடு, இதுதான் சுபத்துவம் பாவத்து. இந்த அளவுக்கு லக்னாதிபதியை மைன்யூட்டா வலியுறுத்துந்து ஐயா தான். அதுக்கு ஐயானுடைய வருகைக்கு அப்புறம் தான் ஜோதிட வளர்ச்சி அந்த பாதையில நல்லா ஒரு வளர்ச்சியான பாதைக்கு போயிட்டு இருக்குது. ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானது லக்னாதிபதி. லக்னன்றது நம்முடைய சிந்தனையும், லக்னாதிபதிக்கு அந்த சிந்தனை இப்போ நம்ம எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக ஆக விடுகிறாய் அப்படின்ற அமைப்புல சிந்தனை என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் செயலா மாறுது. அப்ப லக்னம் சுபத்துவமா இருக்குன்னா அது அப்படியே செயலா மாறுது, லக்னாதிபதி அதை செய்யறாரு. ரெண்டுமே சுபத்துவமா இருந்துச்சுன்னா நல்ல அமைப்புகளை ஒரு நல்ல மனிதரா அவங்க வாழ்வாங்க அப்படின்ற அமைப்பு தான். இதுதான் லக்னாதிபதி. ஓகேங்களா? ஜாதகத்துல முதல்ல லக்னாதிபதி வலுவை பார்க்கணும். ஓகேங்களா? இதை ஜோதிட ரீதியா அதிகப்படியா இதை கவனிக்கப்படக்கூடிய விஷயமா மாத்தினது ஐயாவுக்கு தான் அந்த பெருமையை செய்யறோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.